இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. தூயவரே என்றும் தூயவரே, தூய்மையை தந்திடும் தூயவரே, தூயவரே, ஆஹா தூயவரே, துன்பங்கள் தீர்த்திடும் தூயவரே. இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. வல்லவரே என்றும் வல்லவரே, வந்திடுவார் உங்க வாழ்க்கையிலே. வல்லவரே, ஆஹா வல்லவரே, மன்னவரே மாற வார்த்தையிலே. இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. நல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் செய்திடும் நல்லவரே, நல்லவரே, ஆஹா நல்லவரே, நல்வாழ்வு தந்திடும் நல்லவரே. இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. வந்திடுவார் அவர் வந்திடுவார், வான்தூதர் சேனையோடு வந்திடுவார், சேர்த்திடுவார் கூட்டி சேர்த்திடுவார், பக்தர்களை கூட்டி சேர்த்திடுவார். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெபதனின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குள்ளான வாழ்க்கையிலே வளரவும் கிருபையிலே பெருகவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறோம், நிச்சயிக்கிறோம். மனுஷகுமாரன் ஏன் வந்தார், கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பல முறை பலவிதமான கேள்விகளை கேட்பதும் அதற்குரிய பதிலும் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு பலவிதமான கட்டுக்கதைகளை கேட்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ அவருடைய வருகை குறித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு இந்த உலகத்தில் வந்த காரியத்தை தெளிவாய் திட்டமாய் தெரிவிப்பதை பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது பல காரணங்களினால் வந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலே, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆதியிலிருந்த உண்டாக்கப்பட்ட மனிதன் தன் வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியத்தை செய்து, கீழ்ப்படியாதபடி காரியங்களை செய்து அவன் தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டான். தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய தோட்டத்திலே அவன் உலாவிக் கொண்டிருந்தவன், அவரோடு உறவு கொண்டிருந்தவன், அவருக்கு மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தவன் வேதனையான ஒரு நிலையை அடைகிறான். அவனுடைய பாவ காரியங்கள், அவனுடைய தேவன் விரும்பாத காரியத்தை செய்கிறான். புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட கனியை புசித்து தேவ மகிமை இழந்து போனான். அவன் நிர்வாணியாய் மாறினத நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், ஒளியை வஸ்திரமாய் தரித்திருந்த தேவனுடைய ஒளியை அவன் இழந்து போனபடினால், அவன் வாழ்க்கை இருளாய் மாறினபடினாலே அவன் நிர்வாணியாய் மாறினான். ஆனாலும் தேவன் அவனுக்கு தோளுடைய உண்டாக்கி உடுத்தினார். இந்த நல்ல கர்த்தாவே, கர்த்தருடைய சமூகத்திலே சகோதரனே சகோதரியே, கெட்டுப்போன வாழ்க்கை ஏன் வருகிறது? ஏன் மனிதன் கெட்டு போகிறான்? கெட்டு போவதற்கு காரணம் என்ன? முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து வழியை விட்டு விலகிறது. இயேசு கிறிஸ்து போதித்தார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வழியை விட்டு விலகினபடினாலே அவன் கெட்டு போன நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்திலே, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இங்கு பார்க்கிறோம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, வழி விலகி ஏகமாய் கெட்டு போனான். என்றைக்கு நாம் வழி விலகிறோமோ, அந்த நீதியின் பாதை விட்டு விலகிறோமோ, என்றைக்கு ஜீவ வழியை விட்டு விலகுகிறோமோ, கெட்டுப்போன மக்களாய் மாறுகிறோம். அநேக நேரங்களில் கெட்டுப்போன மக்களை குறித்து பார்க்கிறோம். சிம்சோனை குறித்து பார்க்கும்போது, தாய் தகப்பனோடு போகிறான், போகிற வழியில் சிங்கத்தை அடித்து கொண்டு போடுறான். அவளை விட்டுட்டு அந்த வழியை விட்டுட்டு கொஞ்சம் வந்து என்ன இருக்குது பார்க்குறான், தேன் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு போகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே தீட்டானவைகளை தொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டவர்களை விட்டு அவன் வழி விலகி அவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் ஒன்றொன்றாய் பெருக ஆரம்பித்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஜீவ வழியை விட்டு நீதியின் வழியை விட்டு நன்மையை உண்டாக்குற வழியை விட்டு தன்னுடைய சுய நீதியிலே நடந்து தங்கள் வாழ்க்கையிலே கேடுகளை பெருக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து மாற்ற வந்தார். திருமண வாழ்க்கை வரை ஆதாம் கர்த்தருடைய சமூகத்திலே நலமாய் வாழ்ந்தான். அவனுக்கு ஏற்பட்ட திருமண வாழ்க்கையில் தான் ஏவாள் வந்து சேர்ந்த பிறகுதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கெட்டுப்போன வாழ்க்கையை பார்க்கிறோம், கீழ்ப்படியாத நிலைமையை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தனுடைய காரியம் மீண்டுமாய் மாற்றுவதற்கு, அந்த கெட்டுப்போனதை ரட்சிப்பதற்கு,
கெட்டுப்போன மக்களை சரிபடுத்துவதற்கு முதலாவது குடும்ப வாழ்க்கையிலே கெட்டு போய்விட்டான், அதை சீர்படுத்தும்படியாய் அதில் உண்டான குறையை தீர்க்கும்படியாக முதலாவது அற்புதத்தையே கானாவூரில் செய்தார். கானாவூரிலே செய்த காரியத்தை நாம் அறிவோம். திராட்சரசம் குறைபட்டது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதமான விதத்திலே திராட்சரசத்தை கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலே கெட்டுப்போன வாழ்க்கையானது சீர்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். கேடானது நடைபெறும் போது அவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை சிறப்புள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவருக்கு ஏற்ற கருவிகளை மாற்றுகிறார். அவருக்கு ஏற்ற மனிதனாய் மாற்றுகிறார். கெட்டுப்போன அநேக மக்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்திலே, பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான். இன்றைக்கு சாட்சிகளிலே பொய்யான சாட்சியை சொல்கிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையை விரும்புகிற தேவன். பிசாசானவனோ பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவனுடைய காரியங்கள் எல்லாமே பொய்யாக இருக்கிறது. அந்த பொய்யான காரியத்திற்கு இடம் கொடாதபடி நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு பார்க்கிறோம், பொய் சாட்சிக்காரன். தான் பார்த்தது போலவே பேசுகிற மக்கள் உண்டு. தனக்கும் அந்த சம்பவத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் இடமே பங்கே கிடையாது. ஆனால் சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு இப்படி அப்படின்னு. ஒரு முறை ஒரு சகோதரி தன் மகனுடைய காரியங்களிலே உள்ள பிரச்சனைக்காக ஜெபிக்க வந்தார். அவருடைய பிரச்சனை என்ன என்று கேட்டேன். வெளிச்சொல்லவே வெக்கமாக இருக்கு. என் மகன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஆனால் திடீர்னு ஒரு பொண்ணு, இவருடைய கணவர் இப்பொழுது மீண்டுமாய் இவர் திருமணம் முடிக்க முயற்சிக்கிறார் என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. இவனும் அறியாதவனாக இருந்திருக்கிறான். அந்த பொண்ணு அவங்க கம்பெனியில் ஃபோட்டோ எடுக்கிற போதெல்லாம் இவன் பக்கத்துலேயே வந்து நின்றுருக்கா. அதுதான் எங்களுக்கு கிடச்சிது. போலீஸார் நம்புகிறாங்க, எனக்கு தெரியல. அந்த பொய்யான காரியமானது, பொய் சாட்சியானது அவர்களை பாதித்ததோடு மாத்திரமல்ல, அங்கு பணி செய்த மகனையும் அவருடைய தாயாரையும், விதவியான தாயாரையும் மிகவும் பாதித்தது, துக்கப்படுத்தியது. பொய்யான காரியங்களை பேசுகிற மக்கள் மிகுதி. பொய்யான காரியங்களை சொல்லி கடன் வாங்குகிற மக்கள் ஈசி. பொய்யான காரியங்களை சொல்லி வங்கியை ஏமாற்றுகிற மக்கள் உண்டு. இப்படி பல காரியங்களை பார்க்கிறோம். இன்னுமா இந்த மனிதனை குறித்து நான் பார்க்கும்போது அவனுடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாததாய் மாறினபடினால் அவனுக்குள்ள இருந்த நறுமணமானது முற்றிலுமாய் கெட்டுப்போனதாய் மாறுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலே, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இங்கு பார்க்கிறோம், கெட்டுப்போன ஈக்கள் அவனுக்குள்ளாய் நறுமண வீச வேண்டிய அந்த பரிமள தைலத்தை நாரடிக்கிறது. யோசித்து பாருங்கள், தெய்வாபியானவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்துக்கொண்டே இருக்கார். அந்த ஊற்றுண்ட பரிமள தைலமானது நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே மற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் அவருடைய கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் என்றைக்கு தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமோ, உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமோ, கெட்டுப்போன மக்களாய் மாறுவதோடு இதுவரை நாம் பெற்றிருந்த எல்லா மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து நாரடிக்கப்படுகிற
அவல நிலைமை ஏற்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கெட்டுப்போன வாழ்க்கை நிமித்தமாய் சாட்சியற்று கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதை பார்க்கிறோம். என்றைக்கு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாய் மாறுகிறோமோ அப்பொழுது அதிக கேடானது நடைபெறும். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கு 13ஆம் 14ஆம் வாக்கியத்திலே, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த தவறான காரியம் மற்றனுடைய மனைவியை தனக்கு எடுத்துக்கொண்டதோடு அவனை யுத்த களத்திலே கொன்று விதமானது தேவனுக்கு தெரிந்திருந்தது. அது நிமித்தமாய் சத்துருக்கள் தூஷிக்கப்படுவதற்கு காரணமானான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தாலும் அவன் மதியீனமாய் செய்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த உரியாவை கொன்ற விதம் தேவனுடைய சமூகத்திலே துக்ககரமாயிருந்ததோடு சத்துருக்கள் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தபடினாலே அவனுடைய பிள்ளை சாவதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த கெட்டுப்போன மக்களை மீட்டெடுக்கத்தான், ரட்சிக்கப்படத்தான், அவர்களை எப்படியாவது ரட்சித்து அவர்களை முன்போல ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய வந்தது நோக்கமே கெட்டுப்போனவைகளை ரட்சிக்க வந்தார். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த விசுவாசம் உண்டோ, அவரை பற்றிய விசுவாசம் உண்டோ, அங்கெல்லாம் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் கெட்டுப்போன மக்களை சீர்படுத்துகிறார். யோவான் 3:15-16 கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலேயே அனுப்பினதன் நோக்கமே கெட்டுப்போன நம்மை மீண்டுமாய் ரட்சிப்பதற்கு, சீர்படுத்துவதற்கு, நம்மை சரியாக்குவதற்காக அனுப்பப்பட்டார். அதன் முதல் காரியமாக அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னுடைய நேசர், எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், எனக்காக சிலுவிலே உயர்த்தப்பட்டவர், எனக்காக அடிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை நாம் நேசித்து அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய கெட்டுப்போன வாழ்க்கையை அவர் சீர்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்னுமாய் ஒரு காரியத்தை சொல்லி ஜெப நேரத்துக்கு போகிறேன். எபேசின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாக்கியங்களிலே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் புதிய மனுஷனாயிருக்கிறார். ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவரை தரித்து கொள்கிற மக்களாயிருக்கிறோம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றார்களோ அத்தனை பேரும் இயேசுவை தரித்து கொள்கிற பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள். அவ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்காய் மனம் திரும்பி அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு காரியங்களை செய்யும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறார். பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாகத்தக்கதாக அவர் அதிசயமாக நடத்துகிற தேவன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிலமை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே, நான் புதிய மனிதனாய் மாற விரும்புகிறேன், பழையவைகளெல்லாம் ஒழிட்டோம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்தில் உள்ளது போல, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்ட மக்களாய் மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் அதிசயமாய் நம்மை நடத்தி மகிழ்ச்சியினாலும் மேன்மையினாலும் இடைக்கட்டி
ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடின நாம் இந்த ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் வருவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், இதுவரை இல்லாத சமாதானம், இதுவரை இல்லாத சந்தோஷம், இதுவரை இல்லாத சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைந்து பெருகிவிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசுவே, கெட்டுப்போன எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக, புதிதாக்கும்படியாக இவ்வுலகத்தில் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சீராக்கப்பட்டு பழையவைகளெல்லாம் ஒழிந்தன என்று சொல்லத்தக்கதான ஒரு நல்ல வாழ்க்கை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். நாங்கள் உம்மை தரித்து கொண்டபடினாலே எல்லா சூழ்நிலையிலும் நேரங்களிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கவும், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து ஜெயங்கொள்ளவும், கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படவும் உதவி செய்யும். கடந்த நாட்களிலே இல்லாத மகிழ்ச்சி, சமாதானம் இப்பொழுது புதிதாக்கப்பட்டபடினால் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.